இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிஸ் இருக்குது இல்லையா, நீரிழிவு நோய் இருக்குது. ஸோ இந்த சர்க்கரை இருக்கும்போது நம்ம ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், குறிப்பாக ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டோட ஹீலிங் வந்து பாதிக்குமா சுகர் ஜாஸ்தி இருக்கும்போது? என்ன ப்ரிகாஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின். ஏன்னா வந்து யூஸ்வலாக காமனாக ரூட் கேனால்னு வரும்போது அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கும்போது சுகர் கண்ட்ரோல்டாக இல்லை டாக்டர் அப்படிம்பாங்க. சுகர் கண்ட்ரோல்டாக இல்லைன்னா ரூட் கேனால் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமாக செஞ்சுட்ருக்கோம். சுகர்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, அவங்களோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்ன, அதாவது அவங்க வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் 10லேருந்து 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் ஏர்லி மார்னிங்கில் எதுவும் சாப்பிடாமல் பிளட் சுகர் எடுக்கும்போது அந்த ஃபாஸ்டிங் ஸ்டேட் என்ன. யூஸ்வலாக 70 to 110 நார்மல். எனிதிங் அபவ் 110 வந்து அந்த டெண்டிங் டுவர்ட்ஸ் டயபெட்டிஸ். அது வந்து ஜாஸ்தியாக அவங்களோட சுகர் வேல்யூஸ் ஜாஸ்தி இருக்கும். போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழித்து நம்ம பிளட் வேல்யூ எடுக்கும்போது அவங்களோட பிளட் சுகரோட வேல்யூ என்ன, இது ரெண்டு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய வேல்யூ. மூணாவது வேல்யூ வந்து லாங் டேர்ம் கண்ட்ரோல். அது பேர் HbA1cன்னு பேர், கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின்னு சொல்லுவோம். இந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் வந்து 3 மந்தோட ஆவரேஜ் வேல்யூ. அதாவது ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் அன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 மணி நேரம் சாப்பிட்லன்னா கம்மியாக இருக்கும் இன்னும் சுகர். போஸ்ட் பிராண்டியல் நம்ம அளவு எடுக்க போகிறோம் தெரியும், பிளட் டெஸ்ட் பண்ண போகிறோன்னு தெரியும், அதனால் ஒழுங்காக சாப்பிடாம போய் நம்ம பிளட் கொடுக்கும்போது பிளட் வேல்யூ கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் HbA1c பண்ணும்போது 3 மாதம் ஆவரேஜ், 3 மாதம் நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தீங்கன்னா HbA1c கண்ட்ரோல்டாக இருக்கும். 3 மாதம் நம்ம சுகர் வேல்யூ கண்ட்ரோலாக இருக்குன்னா HbA1c ஜாஸ்தி இருக்கும். இது 3 இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். எனி திங் லோக்கல், அதாவது என்னென்னா இப்போ ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எனி லோக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், சர்ஜரி பண்ண போகிறோம்னா பிஃபோர் த ப்ரொசீஜர், டியூரிங் த ப்ரொசீஜர், இமீடியட்லி போஸ்ட் த ப்ரொசீஜர் அந்த பிளட் சுகர் வேல்யூ கண்ட்ரோல்டாக இருக்கும்போது புதுசாக இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் குறிப்பாக நம்ம ரூட் கேனால் பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த HbA1c நிறையா இருந்தாலும் அவங்களோட ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் அந்த குறிப்பாக அந்த டியூரிங் த ட்ரீட்மெண்ட் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா ரூட் கேனால் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக ரூட் கேனால் பண்ணிக்கலாம். ஏன்னா ரூட் கேனால் வந்து இட் இஸ் டன் இன்சைட் த டூத். அது வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கும் அந்த பிளட் ஸ்ட்ரீமில். அந்த பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கிறதுனால சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. 250 300 இருக்கக்கூடாது அவங்களோட சுகர். 200க்கு கீழே, அதாவது சாப்பிட்ட பிறகு எடுத்த வேல்யூ, ஃபாஸ்டிங் வேல்யூ கிடையாது, சாப்பிட்ட பிறகு எடுத்த வேல்யூ வந்து 200க்கு கீழே இருக்குது அப்படின்னா தாராளமாக ரூட் கேனால் பண்ணிக்கலாம். ரூட் கேனால் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. அண்டர் ஆன்டிபயோட்டிக் கவர், அதாவது ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரூட் கேனால் பண்ணிவிட்டு திருப்பி ஆன்டிபயோட்டிக் கண்டினியூ பண்ணணும். ஆன்டிபயோட்டிக் கவரில் ரூட் கேனால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலுக்கு உண்டான என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பல்ல இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்குது, அந்த பல்ல வேறு கடியில் வந்து கொத்துட்டு இருக்குது, இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் புதுசாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபெக்ஷன் புதுசாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அகெயின் சுகர் இன்னும் பெட்டர் கண்ட்ரோல்டாக இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சக்கரை நோயை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கண்ட்ரோல், ஷார்ட் டேர்ம் கண்ட்ரோல் அரவுண்ட் த ட்ரீட்மெண்ட் இம்பார்ட்டன்ட். முக்கியமாக வந்து என்ன நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா அண்டர் ஆன்டிபயோட்டிக் கண்ட்ரோல் ப்ளஸ் பாக்டீரியா, அதாவது நம்ம பல்லு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த பல்லில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து பிளட் மூலமாக போய் மற்ற பரவாமல் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட் எல்லாமே என்ன டைமில் பண்ணுறோம். சில பேருக்கு காலையில் ஜாஸ்தி இருக்கும், சில பேர் வந்து அந்த சுகர் வேல்யூ சம்டைம்ஸ் குறையும். இன்சுலின் போட்டுக்கிற பேஷண்ட் இருந்ததுன்னா வேல்யூ குறையும். அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம், இன்ஜெக்ஷன் போடும்போது வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா பேஷண்ட் டயர்ட் ஆகிடுவாங்க டென்டல் சேரில், அவர் கொஞ்சம் மயக்கம் வரா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா லோ சுகரும் போகாமல் பார்த்துக்கிறது. எஸ்பெஷலி இந்த இன்சுலின் போட்டுக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இந்த சுகர் வேல்யூ ரொம்ப குறையவும் ஆகக்கூடாது. குறைவும் ஆகும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜரோ ஆயில் இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணும்போது பாடியோட சுகர் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும். இன்சுலின் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக சாப்பிடல, சுகர் கண்ட்ரோல் பண்ணலன்னு ஃபாஸ்டட் ஸ்டேஜில் இருக்கும்போது சுகர் வேல்யூ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக டியூரிங் டென்டல் ட்ரீட்மெண்ட் குறையும். ஸோ குறையும் போது வர காம்ப்ளிகேஷனும் ஜாஸ்தி. ஸோ முக்கியமாக என்ன கவனிக்கணும், அவங்களோட ஃபுட்டு எடுத்துகிட்டு இருந்திருக்கணும். காலையில் வெறும் வயத்தில் வந்து நம்ம ஃபாஸ்டட் ஸ்டேஜில் எஸ்பெஷலி இன்சுலின் போட்டுக்கிற பேஷண்ட்ஸ் பண்ணும்போது லோ சுகர் ஆகாமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.